கண் இல்லைனா ஒரு மனுஷனாகட்டும் எந்த உயிரினமாக இருக்கட்டும் அவங்களால ஒழுங்காக செயல்படவே முடியாது, முடக்கி வச்சிடும். அதாவது வந்து அவங்க செய்கிற வேலையை வச்சு கண் பாதிப்புகள் வந்து ஏற்படுது. யாராருங்களும் அந்த மாதிரி ஏற்படுதுனாக்க ஐடி ப்ரொஃபஷன்ஸ் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கக்கூடாது, இதனால் கண் பாதிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்ம கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ப்ளூ ரேஸ் வந்து நம்ம கண்களை வந்து பாதிக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க கண்ணுக்கும் மூளைக்கும் இடையில வந்து ஆப்டிக் நர்வ், அந்த கண் பார்வை நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பார்வை நரம்பு பாதிக்கப்படுறதுனால வர பிரச்சனைகளுக்கு நரம்புகளை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண நர்வ் டானிக் மாதிரி உள்ள மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். வெள்ளரிக்காய் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, அதை கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கண்ணில் வச்சு ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க, உங்களுக்கே. ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் CM சதீஷ்குமார், சித்த மருத்துவர். நாம் தொடர்ந்து பல பதிவுகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். சித்த மருத்துவத்தில் எதுக்கெல்லாம் சிறப்பான மருத்துவம் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? கண். ஏன் கண் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா உங்களுக்கே நல்லா தெரியும். கண் இல்லைனா ஒரு மனுஷனாகட்டும் எந்த உயிரினமாக இருக்கட்டும் அவங்களால ஒழுங்காக செயல்படவே முடியாது, முடக்கி வச்சிடும். அந்த மாதிரி கண்ணில் பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வயசானவங்க தான் வந்து கண்ணாடி போடுவாங்க. ஏன்னா ஜெனட்டிக்காக வந்து அவங்க அப்பா அம்மா தாத்தா எல்லாருக்குமே கண் குறைபாடு இருந்திருக்கும். அவங்கெல்லாம் கண்ணாடி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் இப்போ பாருங்கள், அதிகப்படியான பேர் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னாக்க அவங்க அதிக நேரம் மொபைலு, ஏதாவது ஒரு மொபைலோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ அதிக நேரம் பார்க்குறாங்க. இதனாலே அவர்களுக்கு பார்வை பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால நிறைய பார்வை குறைபாடுகள் வந்து ஏற்படுது. ஜெனட்டிக் பிரச்சனையால கண் பாதிப்பு ஏற்படுறவங்கள நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சிலருக்கு வந்து வேலை நிமித்தமாக, அதாவது வந்து அவங்க செய்கிற வேலையை வச்சு கண் பாதிப்புகள் வந்து ஏற்படுது. யாராருங்களும் அந்த மாதிரி ஏற்படுதுனாக்க ஐடி ப்ரொஃபஷன்ஸ் ப்ளஸ் வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லா ஜாப்லுமே வந்து சிஸ்டம் ஓரியன்ட் ஜாப் தான். 24 மணி நேரமும் அவங்க வந்து மானிட்டரோ டிவியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கேஜெட் வந்து பார்க்க வேண்டிய தேவை அதிகமாக இருக்கு. இதனால கண் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுது. சரிங்களா? அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கும் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், சப்போஸ் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு நமக்கு வந்து கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ கண்ணில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது? கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, அப்புறம் கண்ணில் வந்து இரிட்டேஷன் ஏற்படுறது, அப்புறம் ரெட்டினா விழித்திரையில் வந்து பிரச்சனை ஏற்படுறது, இல்லை கண்ணில் வந்து பிபி ப்ரெஷர் வந்து அதிகமாயிரும், அதனால சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுறது. சில டைமில் வந்து கண்ணுக்கும் மூளைக்கும் உள்ள நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறது, இதனால வந்து கண் பிரச்சனை வந்து ஏற்படுது. சில டைமில் வந்து கண்ணில் வந்து சின்ன சின்ன ரத்தம் கசிஞ்சு முடிச்சுகள் மாதிரி வந்து நமக்கு ரத்த கட்டுகள் வந்து ஃபார்ம் ஆகும். அதனாலையும் வந்து கண் பார்வையில் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன கருப்பு டார்க் ஹோல்ஸ் மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு கண்ணில் வந்து ஏற்படுது. அதில் ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். பொதுவாக நமக்கு பார்வை எப்படி தெரியுது அப்படின்னாக்க, ஒரு ஒளியானது ஒரு பொருள் மேலே பட்டு அந்த ஒளி நம்ம கண்ணை வந்து சேரும்போது அந்த வெளிச்சத்தை வந்து கண் ப்ராசஸ் பண்ணி இந்த பொருள் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. இதுதான் வந்து நார்மலாக வந்து நடக்குது. இப்போ நமக்கு ஏன் வந்து கேஜெட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக பார்க்கக்கூடாது, ஏன் வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கக்கூடாது, இதனால் கண் பாதிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்ம கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ப்ளூ ரேஸ் வந்து நம்ம கண்களை வந்து பாதிக்குது. இந்த அலைநீளம் கொண்ட துகளானது நம்ம கண்ணில் வந்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அதிகமான வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்கும் இல்லைங்களா, அப்போ பார்க்கும்போது லைட் சோர்ஸ் லைட் எல்லாமே ஹீட்டை வந்து உணரக்கூடியது. இப்போ நம்ம ஒரு லைட்டு கீழே நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் இருக்கும். அதே மாதிரி தானே அந்த லைட் வந்து போய் கண்ணை நம்ம ப்ராசஸ் பண்ணதுன்னா கண்ணும் நமக்கு வந்து ஒரு ஹீட்டு தன்மையை வந்து அடையும். லைட்டை ப்ராசஸ் பண்ணி தானே நமக்கு பார்வை கிடைக்குது. அப்போ அதனால கண்டிப்பாக அந்த கண்ணிலையும் கொஞ்சம் ஹீட் இருக்கும். அதனால தான் அதிக நேரம் நம்ம மொபைலோ மானிட்டரோ ஏதாவது பார்க்கும்போது நமக்கு கண் வந்து ட்ரைனஸ் ஆகிறது, கொஞ்சம் சூடாக தெரியும், களைப்பா தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த லைட் சென்சஸ் தான். இப்போ அதிகமாக நம்ம பார்க்கறதுனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸ்ட்ரெயின் ஆகி நமக்கு ஐ இரிட்டேஷன் ஆகும். ஐ இரிட்டேஷன் ஆச்சுன்னா ஒன்று இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை அதிக நேரம் வந்து நமக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால கிட்டப்பார்வை உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு அந்த லென்ஸ் கண்ணில் இருக்கு பார்த்தீங்களா, லென்ஸ் அது பாதிக்கப்பட்டு கிட்டப்பார்வை தூரப்பார்வை வந்து நமக்கு வரலாம். சில டைம்ல இந்த ஸ்ட்ரெயின் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாகும். கண்ணில் இருக்கிற இது ப்ரெஷர் அதிகமாகி குளுக்கோமா கண்டிஷன் வந்து அழுத்தம் அதிகமாச்சுன்னா உள்ள இன்டர்னலா ப்ளீடிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ரத்தம் வந்து அங்கங்க கசிஞ்சு உரைய ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கங்க நமக்கு முடிச்சுகள் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுவே நமக்கு கண்ணில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இது பண்ணி கொடுக்கும். சிலருக்கு லாங் டேர்மா சுகரு, பிபி, இல்லை கீழே விழுந்து அடிபடுறது, இந்த மாதிரி பல காரணங்களால கண் நரம்பு வந்து பாதிக்கப்படும். இந்த மாதிரி பல காரணங்களால கண் பார்வை வந்து பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்கிற பிரச்சனைக்கு கண்ணாடி அடிக்கிறது
தீருது, அதுதான் அப்படி தீர்வா அப்படின்னா இல்லை. சித்த மருத்துவத்தில் இதுக்கு சிறப்பான தீர்வு இருக்குது. சித்த மருத்துவத்தில் நான் சொல்லியிருந்தேன், கண் ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது, கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து அதிக நேரம் ஸ்க்ரீன் டைம் பார்க்கறதுனால வருது, ஹீட்டு தான் வந்து அதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கண்ணை வந்து குளிர்ச்சி அடையணும். அந்த குளிர்ச்சிப்படுத்தினாவே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பார்வை, அந்த நார்மலாக ஸ்ட்ரெயின் இருக்கிறவங்க, இரிட்டேஷன் இருக்கிறவங்க, பெயின் இருக்கிறவங்க, இதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்ட் ஆகும். இதுக்கு நாங்கள் வந்து பொதுவாக சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய மருந்துகள் இருக்குது. அதாவது வந்து நேத்திரப்பூண்டு தைல பேஸாக வச்சு செய்கிற மருந்துகள், படிகாரம், பன்னீர், கரிசாலை, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பேஸாக வச்சு செய்கிற தைலம், கண்ணொளி தைலம்னே ஒன்று இருக்குது. அது விட்டாலும் கண் வந்து நல்லா குளிர்ச்சி அடையும், கண் பார்வை நல்லா தெளிவாகும். அதில் சேர்ற மருந்துகள் வந்து பல விஷயங்களுக்கு வந்து இதாகும். அப்புறம் வந்து இளநீர் குழம்பு இருக்குது, அணுதைலம் இருக்குது. இந்த மாதிரி கண்களுக்கு நிறைய தைலங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துவோம். இதுக்கு உள்ளவும் மருந்து கொடுப்போம், கண்ணில் ஐ டிராப்ஸாகவும் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நிறைய இருக்குது. உள் மருந்துகளை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது, இப்போ நான் சொல்லியிருந்தேன், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க கண்ணுக்கும் மூளைக்கும் இடையில அந்த ஆப்டிக் நர்வ், அந்த கண் பார்வை நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பார்வை நரம்பு பாதிக்கப்படுறதுனால வர பிரச்சனைகளுக்கு நரம்புகளை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண நர்வ் டானிக் மாதிரி உள்ள மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கு. உங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன், இரிட்டேஷன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்க 100 ml தண்ணியில் ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்து வந்து அதை போட்டு கலக்கிட்டு அந்த தண்ணியை வந்து 2 சொட்டு டெய்லியும் கண்ணை விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே ஐல இன்ஃபெக்ஷன், இரிட்டேஷன் இது ரெண்டும் போயிடும். கிருமி தொற்று எது இருந்தாலும் சரி, சிலருக்கு குணக்காக்கல் மாதிரி இன்ஃபெக்ஷன் கூட கண்ணில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனும் இதை ரெகுலராக வந்து ஒரு 10 நாள் பயன்படுத்தினீங்கன்னா போதும், கண்ணில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். வெறும் படிகாரம் தான், பச்சை படிகாரத்தை ஒரு 100 ml வாட்டரில் ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். படிகாரத்தை நீரை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா 100 ml ஒரு பிஞ்ச் தான் நம்ம கலக்கிறோம், அதனால ஒரு சைடு எஃபெக்ட் வராது. இது சூப்பராக வந்து வேலை செய்யும். ஏன்னா இதை நாங்கள் அனுபவபூர்வமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ எக்ஸ்டர்னலாக வீட்டில் சொல்கிறதுக்கு சின்ன டிப்ஸ் சொன்னேன். இப்போ உள் மருந்துகளை சித்த மருத்துவத்தில் என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா, கண் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, கண் பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னா நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு. அதை நம்ம சேர்த்து நம்ம கொடுக்கணும். சில டைமில் உள்ள அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாயிரும், அந்த கண்ணில் வந்து அழுத்தம் அதிகமாக, அது குளுக்கோமான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அழுத்தம் அதிகமாச்சுனாலும் கண்ணில் உள்ள செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். அதுக்கும் நாம் குறைக்கிறதுக்கு உள்ள மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம சர்ப்பகந்தா பேசிஸ்லேயே கொடுத்தாவே போதுமானது. அது ரத்தத்தில் இருக்கிற பிபியும் கம்மி பண்ணும், கண்ணில் இருக்கிற ப்ரெஷரையும் வந்து குறைக்கிறதுக்கு வந்து இது பண்ணும். ப்ளஸ் வந்து வெடிப்பு சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும்போது அது நல்ல எஃபெக்டிவாக வந்து வேலை செய்யுது. சரி சார், இப்போ வந்து கண் பிரச்சனை வந்தவங்களுக்கு இப்போ சொன்னீங்க, வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்னேன், ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பாதிப்பு ஏற்படுது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க முடிஞ்ச வரையும் கண்ணை வந்து குளுமையாக வந்து இருக்கிறதுக்கு பாருங்கள். நைட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காயோ இல்லை வந்து ஏதோ ஒரு பழத்தை லைட்டாக கட் பண்ணி கண்ணில் வச்சிங்கனாவே அதோட ஹீட்டை வந்து அதை எடுத்துரும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். வெள்ளரிக்காயை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அதை கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கண்ணில் வச்சு ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே பார்வை நல்லா பளிச்சுன்னு தெரியும். கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்க. அதிகமாக பச்சை நிறங்கள் உள்ளதை பார்த்தீங்கன்னாக்க கண்ணுக்கு வந்து நல்ல அமைதியும் மன அமைதியும் தரும். தூக்கம் ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உணவு முறையில் முக்கியமாக வந்து அதிகமாக மீன், பொன்னாங்கண்ணி கீரை, தூதுவளை, வல்லாரை, நான் வெஜிடேரியன் இருந்தால் ஆட்டு தலை, ஆட்டு மூளை, இந்த மாதிரி உள்ள உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது உண்மையிலே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சித்த மருத்துவத்தில் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அருமையான தீர்வு இருக்குது. நல்ல மருத்துவரை, சித்த மருத்துவரை அணுகி நீங்கள் கரெக்டான மருந்தை எடுக்கும்போது கண்டிப்பாக இதுல இருந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மீண்டும் இதே போன்று நல்ல சித்த மருத்துவ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.